நாம் இப்போ பார்க்க போகிறது ஸ்பெகட்டி பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு இப்படி இந்த பாஸ்தாவை இந்த மாதிரி வைங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் லைட்டாக, ஸோ தட் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த பாஸ்தா பாருங்கள், பாதி முங்குற மாதிரி வச்சா போகணும் உங்களுக்கு. ஸோ அது என்னாகும், அந்த வாட்டர் வந்து அப்படியே மெதுவாக ஹீட்டாக பாருங்கள், இந்த சைடில் அப்படியே அதுவும் சேர்ந்து லைட்டாக வெந்துட்டு வரும். வெந்துட்டு வந்த பிறகு ஒரு சின்ன அப்பளை இடிக்கையால் அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இந்த தண்ணி உள்ள அப்படியே லைட்டாக நகர்த்திட்டே வாங்க. ஸோ தட் கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகிட்டே வரும். இந்த பாஸ்தா வந்து ஆக்சுவலாக வந்து காலேஜ் கேர்ள்ஸ்க்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த ஹாஸ்டல்லாம் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக மேக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், கொஞ்சமாக ஃபுல்லாக முங்கெடுத்து லைட்டாக கிளறி விட்டால் போதும். அப்படியே அந்த சூடு தண்ணியிலே பாயில் ஆகிட்டு லைட்டாக அப்படியே வேகும். பாருங்கள், அந்த எண்ணெய் விட்டனால ஒன்றோட ஒன்று ஒட்டலை, சூப்பராக அப்படியே பாயில் ஆகிட்டே வருது பாருங்கள். ஸோ இதில் தேவையான அளவு உப்பு, எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு லைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த பாஸ்தாவில் உப்பு சேர்ந்துடும். அப்பப்போ லைட்டாக பார்த்துக்கோங்க வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஓரளவு நல்லா வெந்தெடுத்து வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா இது அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடிடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு பாஸ்தா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த ஆரிகானோ இது வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் இந்த ஆரிகானோவை போடுங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், செமையாக இருக்கும். இது அதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆர் மிளகாய் அதை கிள்ளி கொஞ்சம் போடுங்க. காரத்துக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றாப்புல. ஆக்சுவலி இந்த ஆரிகானோ வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் அந்த பாஸ்தாவில் பார்த்து உப்பு போடுங்க. நம்ம பாஸ்தாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த வாட்டர் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அந்த வாட்டர் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி லைட்டாக குக் பண்ணணும். இதில் அந்த பாஸ்தாவை போட்டு ஸ்லைட்டாக கிளறணும். ஸோ தட் அந்த ஃபுல் சாஸ் வந்து இந்த பாஸ்தா ஃபுல்லாக இந்த பாஸ்தா அப்சர்வ் பண்ணுற மாதிரி லைட்டாக அப்பப்போ கிளறி விடணும். இது வந்து சீஸ் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு, ரொம்ப எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது மேலே தூவிட்டு நல்லா அப்படியே கிளறி விடுங்க. சீஸ் அப்படியே அந்த ஹீட்டில் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு அது அந்த பாஸ்தாவில் நல்லா அங்கே பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள். அழகாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த ஆரிகானோ, அந்த சீஸு, அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். பிரெட் டோஸ்ட்டோடு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள்.